கிச்சன் டு டைனிங் வீவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு வகை. அது என்னென்னா கோவக்காய் பொரிச்ச குழம்பு. கோவக்காய் பொரிச்ச குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: கோவக்காய், வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய், கசகசா, சீரகம், சோம்பு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி, ஆயில். கால் கிலோ கோவக்காய், 2 வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் அலம்பி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ வெட்டி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஹீட் ஆனால் 1/2 ஸ்பூன் சோம்பு போடுறோம். கருவேப்பிலை போட்டோன்னே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னா தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழம்புக்கு வந்து கல் உப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வெட்டி வச்ச கோவக்காயை சேர்த்துக்கலாம். கோவக்காய் நல்லா வதங்கணும். கோவக்காய் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து நான் தனியாக போடல. ஏன்னா நான் தனியாலே வந்து மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் மஞ்சத்தூள் தனியாக வச்சுருந்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி வேக வைக்க போகிறோம் காயை. தண்ணி ஊற்றினோன்னே உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. பொரிச்ச குழம்புக்கு வந்து நம்ம புளி வந்து சேர்க்கக்கூடாது. இது நல்லா கொதியட்டும், காய் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ போய் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். காய் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த கசகசா, சோம்பு, சீரகம் அதெல்லாம் போட்டிருக்கோம், பச்சை வாசனை போகணும்ல. அதனால் 5 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும்.
இப்போ நல்லா நம்ம குழம்பு வந்து கொதிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான கோவக்காய் பொரிச்ச குழம்பு தயாராச்சு. சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம்.